இதுவரைக்கும் இப்ப 4 நாள் ஆச்சு. நிறைய கேஸ் பற்றாக்குறை. அ உணவுத்துறைக்கே ஒரு சோதனை களம். வார் வளைகுடால நடந்தா கூட, நம்ம நாட்ல இது பெரிய பாதிப்ப உண்டாக்கியிருக்கு. பர்ட்டிகுலரா சின்ன சின்ன உணவகங்கள், டீ கடை, ஹோட்டல்கள், கல்யாண மண்டபம், கேட்டரர்ஸு இவங்க எல்லாருமே இந்த எரிபொருளுக்கு கேஸ தான் சார்ந்து இருக்கிறோம். குறிப்பா பெரிய நிறுவனங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இண்டக்ஷன்ல மாறுனா கூட, எலக்ட்ரிக்கல் இதில மாறுனா கூட, டெக்னாலஜி மாற்றம் கூட, சில பல தொழில்கள் உதாரணத்துக்கு எல்லாம் கேஸ் யூஸ் பண்ண வேண்டியதிலிருந்து ஆல்டர்னேட்டிவ் கிடையாது. நெறைய நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த நகை பணியாளர்கள் அவங்கெல்லாம் கூட கேஸ் தான் அவங்களுக்கும் தேவைப்படுது. உணவுத்துறைக்கு பெரிய சேலஞ்ச் இது. இது ஸ்டாக் வைக்க முடியாது. அடாப்டர்ல எத்தன சிலிண்டர் இருக்கோ, அதுக்கு டபுளா தான் குடுப்பாங்க. யாரும் எம்ப்டி சிலிண்டர் அப்படியே வச்சுக்க முடியாது. அந்த ஹோல்டர்ல லாக் பண்ண சிலிண்டரு தீர்ந்து போச்சுன்னா, அடுத்த சிலிண்டரு மாத்தி குடுத்துருவாங்க. அடுத்த நாள்ல கொண்டு டெய்லி டெய்லி சப்ளை எதிர்பாராம திடீர்னு இது பெட்ரோலியம் துறையிலிருந்து ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு நிறுத்தினனால, சின்ன நிறுவனங்கள் எல்லாம் நெறைய தொழில் பாதிச்சிருக்கு. இதுவரைக்கும் இன்னைக்கு 4 நாள் மேல ஆச்சு. இன்னும் ஒரு முடிவுக்கு வர முடியல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு அங்கேருந்து வளைகுடாலருந்து ஷிப்பிங்கில வர வேண்டியது சேர்றதுக்கே இன்னும் பல நாட்கள் ஆகும்ன்னு. பட் இவங்க ரெசிடென்ட் பொதுமக்கள் பாதிக்காம இருக்கிறதுக்கு அதுக்கு மாத்திரம் சப்போர்ட் பண்ணாங்க. உணவுங்கிறது முக்கியமான துறை அது. இப்ப நாங்கலாம் ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட் இதெல்லாம் முக்கியமான இது ஹாஸ்பிட்டல்ஸ், காலேஜஸ் நெறைய ஐடி செக்டாருக்கெல்லாம் உணவு குடுக்கணும். கல்யாணம், நல்ல காரியங்கள் இதெல்லாம் கேட்டரிங் எடுத்தவங்கலாம் அதெல்லாம் பண்ணணும். டெய்லி அன்றாட டீ கடை, சின்ன சின்ன பஜ்ஜி, போண்டா விக்கிற ஹோட்டலியர், சின்ன ஹோட்டலியர்லேருந்து பெரிய ஹோட்டலியர் வரைக்கும், விறகடுப்பு அந்த பழைய கலாச்சாரம்லாம் இப்ப மாற்றம் ஆயிடுச்சு. அதனால இது மத்திய அரசு, மாநில அரசு இது எங்களுக்கு ஒரு நல்ல முடிவ சொல்லணும். என்னைக்கு வரும்? இது எங்களுடைய எதிர்காலம் என்ன? இதில நம்பி லட்சக்கணக்கான பணியாளர்கள் இருக்காங்க. அது ஒரு முடிவுக்கு மத்திய அரசும், மாநில அரசும் முயற்சி செஞ்சு நீங்க எங்களுக்கு வழி பண்ணீங்கன்னா, இந்த துறை ஒரு இப்ப எது எப்படி கோவிட் காலத்தில நாங்க பயத்தில் இருந்தோமோ, ஒவ்வொரு க்ஷணமும், ஒவ்வொரு நொடியும் எதிர்காலம் என்னன்னு ஒரு பதட்டமான சூழ்நிலையில உணவுத்துறை இருக்கு. ஆகவே மத்திய அரசு, மாநில அரசு உடனடியாக இதில கவனம் செலுத்தி, உணவுத் துறைங்கிறது இது கோடிக்கணக்கான மக்களுடைய வாழ்வாதாரம். உதாரணத்துக்கு விவசாயிகள் உள்ளிட்ட, பணியாளர்கள் உள்ளிட்ட அரசு வருமானம் எல்லாமே சார்ந்து இருக்கு. ஆகவே நீங்க இந்த துறைக்கு கவனம் செலுத்தி எங்களுக்கு தட்டுப்பாடு இல்லாத அ எப்பயும் போல கிடைக்கிற மாரி நீங்க ஏற்பாடு பண்ணீங்கன்னா, இந்த துறையும் தப்பிக்கும்.